we have an exciting person here. He was one among you, as rightly pointed out by Evim Shanmugam sir. He was one among you, and he's now the master, and he's now going to present you some insights about the filmmaking and the process of filmmaking is all about, and the experiences that he has come across and the experiences he has got is going to share with you all. So nice evening talk we're going to have, sir. So பாலாஜி மோகன் சார் அப்படின்னோடனே எல்லாருக்கும் இருக்கிற ஐடியா என்னென்னா காதலில் சொதப்புவது எப்படி தான். ஸோ காதலில் சொதப்புவது எப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிமை எப்படி நீங்கள் சொதப்பாமல் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு கொண்டு போனீங்க, அந்த ஜேர்னி? ஸோ நிறைய இடத்துல சொன்ன விஷயம் இது. பட் இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் ட்ரான்சிஷன் ஃபார் ஆரம்பிக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் இந்த ஒரு ஸ்டார்ட் ஆஃப் பண்ணுற ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் இட்ஸ் ஆல்வேஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டண்ட் ட்ரான்சிஷன் அண்ட் ஜேர்னி டு ஃபாலோ. சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக அது ஒரு ஷார்ட் ஃபில்மாக நம்ம வந்து வைரல் ஆகி அந்த டைமில் அந்த வைரலுங்கிற வேர்டே ஆக்சுவலாக காயின் பண்ணாத ஒரு டைம், அந்த டைமில் வந்து அது வந்தது. அது எழுதும் போதே ஐ ஹேட் தி ஐடியா தட் திஸ் மைட் பி மை ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபில்ம். இதை தான் நான் முதல் ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்கிரிப்டாக எழுத போகிறேன் அப்படிங்கிறது வந்து ஐ ஹேட் டிசைடட் when I made the short film. But then later on after seeing the response it had, immediately அதை பார்த்தவங்க, அந்த ஷோவில் பார்த்தவங்களும் சரி, யூடியூப்பில் பார்த்தவங்களும் சரி, அதோட ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு I decided that இதை ஒழுங்காக கேர்ஃபுல்லாக if I make this into a proper feature film script it will become a feature film அப்படிங்கிறது. நிறைய ஜென்ரலாகவே கேட்பாங்க, ஷார்ட் ஃபிலிம் எழுதுறதுக்கும் ஃபீச்சர் ஃபிலிம் எழுதுறதுக்கும் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் கொஸ்டினாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபில்ம் மேக்கிங்காக அது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அது வந்து நம்ம 2 நாள் 3 நாளில் பண்ணுறத ஒரு 50 நாள் 60 நாளில் பண்ணுறது தான் டிஃப்ரென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்கிரிப்டிங்கில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஸ்கிரிப்டிங்கில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எழுதுறதுக்கும் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எழுதுறதுக்கும் இட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சரு இப்போ முதல்ல ஒரு ஃபீச்சர், இப்போ எனக்கு காதல் சொற்பது இப்படி அந்த ஷார்ட் ஃபில்மை எடுத்துகிட்டு இது ஃபீச்சர் ஃபிலிமுக்கு இதுக்கு கண்டென்ட் இருக்குதா முதல்ல, ஏன்னா அது இல்லாமல் நான் 4-5 வேறு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தேன். அது எதுவுமே ஃபீச்சர் ஃபிலிமாக ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான கண்டென்ட் இல்லை. பட் இதில் இருக்குங்கிற அந்த நம்பிக்கை இருந்துச்சு. முதல்ல ஐ மேட் ஷுர் வெதர் ஐ ஹாவ் த கண்டென்ட் டு ஸ்ட்ரெச் இட் இன்டு அ ஃபீச்சர் ஃபிலிம். அண்ட் தென் இட் வென்ட் த்ரூ அ லாட் ஆஃப் டிராஃப்ட்ஸ். இன்ஃபேக்ட் ஒரு 5-6 டிராஃப்ட் நடந்திருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 1 year அந்த ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் போச்சு. நிறைய பேர்கிட்ட வந்து அதை சொல்லி அதோட ஃபீட்பேக், இன்க்ளூடிங் ஷண்முகம் சார் வாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீட்பேக்ஸ் தட் ஐ ஹேட் டு டூ த டிராஃப்ட்ஸ். அந்த டிராஃப்ட்ஸ் எப்படின்னா நம்ம ஒரு ஃபுல் டிராஃப்ட் பண்ணிடுவோம் அண்ட் தென் நம்ம வில் ஷோ இட் டு வேரியஸ் பீப்புள் அண்ட் அவங்க எப்படி அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்கிறத பொறுத்து இட் வில் சேஞ்ச் அ லாட். இன்ஃபேக்ட் சார் படித்த வேர்ஷனுக்கும் அந்த வேர்ஷனுக்குமே ஒரு பெரிய வேரியேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அண்ட் ஹிஸ் ஃபீட்பேக் ஆல்சோ லாட் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஷேப்பிங் தட் ஸ்கிரிப்ட். அந்த மாதிரி நான் என் க்ளோஸாக ஒர்க் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அசோசியேட்ஸ், ஈவன் கடைசியில் அந்த படத்தை ஃபைனலாக பண்ண ப்ரொடியூசர் ஒய்நாட் ஸ்டுடியோஸ் சசி சார் உட்பட எல்லாரோட ஃபீட்பேக்கும் வந்து அந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக ஷேப் பண்ணுறதுக்கான இது இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நான் கோ த்ரூ பண்ணேன். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமை நம்ம எழுதும் போது என்னென்ன சேலஞ்சஸ் வருங்கிறத நான் முன்கூட்டியே தெரிஞ்சிடும். பட் ஃபஸ்ட்டு எழுதும் போது அந்த இது இருக்கும். ஸோ ஸ்கிரிப்டிங்கில் தான் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது ஃபீச்சர் ஃபில்மாக ஆக்டர்ஸ் சித்தார்த் சார், நீரவ் ஷா சார், சினிமாட்டோகிராஃபர், தமன் மியூசிக் டைரக்டர் எல்லாரும் அந்த ஷார்ட் ஃபில்மை பார்த்து அதுக்குள்ளே அவங்களா வந்தது வந்து அந்த ஷார்ட் ஃபில்ம் பண்ண விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஃபார்ச்சுனேட் இனஃப் ஃபார் தட் டு ஹேப்பன். பட் அதை ஆன் ஸ்பாட் போய் ஷூட் பண்ணும்போது அது என்னமோ தெரில, அது எனக்கு அவ்வளோ பெரிய பயமாவோ ப்ரெஷராகவோ இல்லை அந்த டைமில். மேபி இந்த அறியாத இளங்கன்று பயம் அறியாது ஸோ அந்த மாதிரி போனேன்னா என்னன்னு தெரியல. பட் எனக்கு ஃபஸ்ட்டு டே ஷூட் போகும்போது எனக்கு ஒரு பெருசாக டென்ஷனாகவே இல்லை. நான் ஷார்ட் ஃபிலிம் எப்படி ஷூட் போனேனோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ப்ரிப்பேர்டாக போயிருந்தோம், ஸ்கிரிப்ட் பிளானிங் எல்லாத்துலேயுமே ப்ரிப்பேர்டாக போயிருந்தோம். ஸோ அது எப்படி நீங்கள் அதை சொதப்பாமல் எப்படி எடுத்தீங்கன்னா அதுக்கு உள்ள ப்ரீ பிளான் பண்ணோம். இதுதானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விடாமல் எல்லாத்தையுமே வந்து டவுன் டு த டீ வந்து ஸ்கெட்யூலாக இருக்கட்டும், ரிக்குவயர்மெண்ட்ஸ், பிளானிங், ஷார்ட்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி போனதுனால ஐ திங்க் அந்த டிரான்சிஷன் வந்து ஆக்சுவலாக அது பெரிய டிரான்சிஷன், பட் பிளானிங் பண்ணி போனதுனால அது ஒரு ஸ்மூத்தான டிரான்சிஷனாக இருந்தது. அண்ட் இப்போ இங்கே இருக்கிற நிறைய விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் விஷுவல் கம்யூனிகேஷனோ இல்லை ஃபிலிமில் இருந்தோ வரல, வேற engineering half engineer actually. Then our trend setting are like, most of them from engineering they want to pursue filmmaking. Cinema பண்ணனும்னா engineering சேரணும்னு நினைக்கிறேன்.
இந்த வாரணமாயிரம் இல்லை அது என்னன்னா எல்லாருமே ஒரு டைம்ல அந்த ஜெனரேஷன்ல வந்து எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் பேர் சினிமாவுக்கு வந்தாங்க, அதனால ஏதோ எல்லாருமே இன்ஜினியரிங் வந்து வந்தாங்க. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? வை யூ வாண்டட் டு பிகம் அ ஃபில்ம்? அது எனக்கு ஸ்கூல் டைம்ல ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஐ யூஸ் டு ஆல்வேஸ் கோ ஆன் ஸ்டேஜ் பர்ஃபார்மிங். நான் வந்து எல்லா பிட்டு எல்லாமே பண்ணுவேன். டான்ஸ் ஆடுறது, கீபோர்டு வாசிக்கிறது, பிளேயில் பண்ணுறது, அது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பண்ணுவேன். ஸோ அந்த ஆன் ஸ்டேஜ் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த இமீடியட் ரெஸ்பான்ஸ், அந்த ஹை, ஸோ அதுதான் ஐ திங்க் எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் என்ன, இதோட ப்ரொஃபஷனல் வெர்ஷன் என்னவா இருக்க முடியும்னா அது சினிமாவாக தான் எனக்கு பட்டுச்சு. ஸோ அந்த டைமில் நான் திருச்சியில் வளர்ந்தேன். நான் கேம்பீன் செகண்டரி ஸ்கூல் இன் திருச்சி ஐ ஸ்டடி. அங்கே சுத்தமாக சினிமாவுக்கு எக்ஸ்போஜரே கிடையாது. ஃபேமிலியில் யார்கிட்டருந்தும் சினிமா எக்ஸ்போஜரே கிடையாது. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே இது படம் பார்த்து நம்மளும் இது பண்ணலாம் போல இருக்குன்ற ஒரு ட்ரீமை பில்டு பண்ணுறது தான். அது பின்னாடி எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, அது எவ்வளோ டீடியஸான கஷ்டமான ப்ராசஸ்லாம் தெரியாது. ஓகே, ஆசைப்பட்டாச்சு. பட் தென் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட் அண்ட் ஸ்லோலி இன்ச்சிங் டுவர்ட்ஸ் தட் கோல். ஸோ அப்படி தான் அந்த ஆசை வந்து ஐ திங்க் எனக்கு ஸ்கூலில் ஒரு 10th படித்து முடித்த அப்புறத்துலேருந்தே இருந்துச்சு. ஓகே, ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர், ஃபீச்சர் ஃபிலிம் மேக்கராக மாறும்போது ஒரு புது ஒரு வேவ் வரும்போது ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து அதுக்கு பெருசாக வந்து இயர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. லைக் என்ன உங்கள் இப்போ பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் ஆர் கிட்ஸ் வில் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது மாதிரியான சேலஞ்சஸ் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? பிகாஸ் யூ ஆர் நாட் ஃப்ரம் ஃபிலிம். ஸோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அது தேங்க்ஃபுல்லி மேபி ஐ மெட் த ரைட் பீப்புள்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸஸாக எதுவுமே இல்லை. அதாவது எவ்ரிபடி வாஸ் வெல்கமிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐ திங்க் ஒரு டேலண்ட் அண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. டேலண்ட் மட்டும் கூட சொல்ல மாட்டேன் நான். டேலண்ட் மேபி நிறைய பேர்கிட்ட இருக்கும். அண்ட் டேலண்ட் மீட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் தட் சேம் பர்சன். I think you will get that respect. That is your responsibility to win that respect. சில பேருக்கு டேலண்ட் மட்டும் சில சமயம் இருக்கும். அது கரெக்டாக ஒரு படத்தோ, ஏன்னா ஒரு படங்கிறது ஒரு பொறுப்பு இல்லை. அது இட்ஸ் லைக் people are putting money into it. Lot of people's lives are relative. நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 100-500 பேரோட லைஃப்ஸ் அதில் இருக்குது, லைவ்லிஹுட் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஐ திங்க் நம்ம யங்காக இருக்கோம், புதுசாக வரோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இஃப் பீப்புள் சி தட் யூ ஆர் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன் அண்ட் யூ வில் ஹேண்டில் திஸ்னா ஐ திங்க். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட் படம் வந்து எல்லாரும் கதை கேட்டு எல்லாரும் பண்ணி ஃபைனல் பண்ணிட்டு ஷூட்டிங்லாம் போயிட்டோம். ஒரு 4-5 நாள் ஷூட்டிங் நடந்துருச்சு. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, சித்தார்த் சாரும் நீரவ் ஷா சாரும் நின்று சும்மா ஜென்ரல் ஷார்ட்டுக்கு நடுவில் பேசிகிட்டு இருந்தோம். ரெண்டும் உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டாங்க. அது வரைக்கும் என் வயசு கேட்கல. எனக்கு 23 ஆகுது சார் அப்படின்னு. என்னதுன்னு 2 பேரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ அப்போலேருந்து நான் ஏதோ ஒரு லேட் 20s இருக்கேன் போல இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பையன் போல இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போனா அந்த நம்பிக்கையை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். வயசு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வயசு, இன்எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இதெல்லாம் வந்து as long as you know your job and you are responsible, it doesn't matter. So I think நான் மீட் பண்ண பீப்புள் அந்த மாதிரி இருந்தாங்களோ மேபி. சண்முகம் சார், நான் கதை சொன்ன ஒய்நாட் ஸ்டுடியோஸோட பீப்புள், நீரவ் ஷா சார், சித்தார்த், எல்லாருமே வந்து அந்த இவன் ஒரு புது ஸ்கூல்லேருந்து வரான், இது ஒரு அன்டெஸ்டடான ஒரு டேலண்ட் அப்படிங்கிற ஃபீலிங் இல்லாமல் they saw what is there on paper and what I am doing and I think they gave that respect. எல்லாருக்கும் அது நடக்குமான்னு மேபி தெரியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி some people might be skeptical, but it's your job to convince them and show that you are responsible enough and earn that respect. Okay. So இப்போ இவங்கள மாதிரி நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்திருப்பாங்க, சான்சஸ்க்காக வந்திருப்பாங்க. ஸோ வாட் டிட் யூ ஃபைண்ட் தே லேக்? ஏன்னா சில விஷயங்கள் நீங்கள் இப்போ ரீசெண்டாக வர்ற பசங்கள்கிட்ட நீங்கள் இது இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரியான டிப்ஸ் அவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க? நான் இப்போ சொன்னது தான். சில ஐ மீன் டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங்கான அந்த பொறுமை, அதெல்லாமும் டேலண்ட்டுங்கிறது வந்து இட் வில் கம், யூ கேன் டெவலப் இட், சம்டைம்ஸ் யூ வில் ஹேவ் இட் இன் பார்ன். சில சமயம் அந்த ஸ்பார்க்குங்கிறது வந்து தானாகவே இருக்கும் சில பேருக்கு, இல்லை கற்றுக்கிட்டு டெவலப் பண்ணிக்கலாம். பட் அந்த டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து யூ ஜஸ்ட் ஹாவ் டு மேக் ஷுர் யூ ஹேவ் இட். And what I generally believe is that if you have that sincerity and that patience and that responsibility, talent நீங்கள் வளர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் அதுலேருந்து கரெக்ட் பண்ணி திருப்பி பெட்டராக ஆகிக்கலாம். பட் தீஸ் திங்ஸ் ஐ திங்க் அதுதான் யூஸ்வலி இட்ஸ் லாங் ஸ்டாண்டிங். நீங்கள் நம்ம லெஜெண்ட்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா
அவங்க எல்லாருக்கும் ஒரு காமனாலிட்டி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். பொறுமை இருக்கும், டிசிப்ளின் இருக்கும், பங்க்சுவாலிட்டி இருக்கும், ரெஸ்பான்சிபிள் பீப்புளாக இருப்பாங்க, அண்ட் எளிமையாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிற எல்லா லெஜண்ட்ஸ்க்கும் பெரிய ஆளுங்கள்ட்டேருந்தும் அதை யூ வில் see that as a common feature. So when I, like for example, if I look at when I'm taking people in for assistant directors, or if I'm like looking at new people, that is, அது சில சமயம் தெரியும், மேபி யூ கேன் ஐடென்டிஃபை, சில சமயம் தெரியாது, சில சமயம் தெரிஞ்சுப்போம். But those are qualities that I usually expect from people who are like starting off. மிச்சதெல்லாம் வந்துடும், டேலண்ட்டு, கதை எழுதுறது, டைரக்ஷன், அதெல்லாம் கற்றுக்கலாம். பட் இது வந்து ஒரு பர்சன்ட் இருக்கணும். ஓகே, ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது அப்படின்னா, ஹவு தீஸ் பீப்புள் கேன் அப்ரோச்? அது இட்ஸ் வேர், தேர் இஸ் நோ ரூல் புக், யூ நெவர் நோ வென். இப்போ நானே என்னோட ஏடிஸ், இப்போ இருக்கிற ஏடிஸு, நான் எடுக்க போகிற ஏடிஸ்லாம் எப்படி வருவாங்கன்னு தெரியாது. சார் somebody might have, I might have known them through somebody, I would have maybe seen their work, or I would have seen them work very sincerely in some other thing. அந்த மாதிரி தான் அது யூஸ்வலாக இருக்கும். ஏன்னா யூ நெவர் நோ, எனக்கு இமெயில் அனுப்புங்க இல்லை உங்கள் ரெஸ்யூமேவை அப்படின்னு ஒரு ரூல் புக்காக சொல்ல முடியாது. ஆஃபீஸில் வந்து பாருங்கள், அது மாதிரி நான் யார்ட்டுமே எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக ஈவன் போத் ஆக்டர்ஸ், அசிஸ்டன்ட் ஆக்டர், எதுவுமே வந்து நீங்கள் ஆஃபீஸ் வந்து பாருங்கள், ஆர் இது இமெயில் எனக்கு அனுப்பலாம்லாம் சொல்லுவாங்க. அது நடக்கும், அது அந்த டைமில் நடக்கும். அது ஒரு படம் ஆரம்பிக்கிற டைமில் எனக்கு நீட் இருக்கும்போது தான் அதுவும் பண்ணுவேன். எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் நாட் லுக்கிங் ஃபார் எனி நியூ பீப்புள். அந்த டைமில் எவ்வளோ நல்ல பீப்புள் வந்தாலும் ஐ ஒன்ட் பி ஏபிள் டு அகாமடேட் தம் ஃபார் எனி திங். ஸோ தேர் இஸ் நோ, இந்த சினிமாக்குள்ளே இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உள்ள வரதுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி தேர் இஸ் நோ ரூல் புக். பட் தென் அதுதான் இந்த ஃபீல்டோட, இந்த ப்ரொஃபஷனோட எக்ஸைட்மெண்ட்டும். பிகாஸ் யூ டோன்ட் நோ, யூ கான்ட் டேக், ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் எக்ஸைட்மெண்ட், பட் அதுதான் சேலஞ்சுமே. ஆக்சுவலி இந்த ஒரு ஈஸி ஃப்ளோ, இந்த ஒரு கேரக்டர் தானோ ஒன்றுமோ தெரியல, நீங்கள் பண்ணுற எல்லாமே ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் யூடியூப் வந்த புதுசில் ஐ திங்க் காதல் சொதப்போது எப்படி நிறைய போனதுக்கப்புறம் தான் நிறைய பேர் யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் யூடியூப்பில் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவே கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண படங்கள் காதல் சொதப்போது எப்படியா இருக்கட்டும், இல்லை வாயமூடி பேசவுமா இருக்கட்டும். வாயமூடி பேசவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை இங்கே யாரும் பார்த்ததே இல்லை. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அந்த லாக்டவுனில் கூட வந்து அந்த படத்தை பற்றி நிறைய பேசினாங்க. ஸோ நீங்கள் எழுதும்போதே வந்து இது ட்ரெண்ட் செட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு எழுதுறீங்களா, இல்லை ஜஸ்ட் ஃப்ரீ ஃப்ளோவாக பண்ணுறதா? அப்படி எழுத முடியும், நினச்சி எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி அது ஸோ அந்த டைமில் நமக்கு நம்ம என்ன பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஐ ஜென்ரலி ஸ்டார்ட். வாட் வுட் ஐ லைக் டு சி ஆஸ் அன் ஆடியன்ஸ், அங்கேருந்து தான் யூ ஆல்வேஸ் ஸ்டார்ட். அது ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்மொழி பேசுகிற மாதிரி கான்செப்டாக இருந்தாலும் சரி, ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் சரி, நான் ஃபஸ்ட்டே தேட்டரில் கைதட்டிட்டு படம் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னு நினச்சி எழுதுறது தான் இந்த மாதிரி இருக்கும். நான் புதுசாக ஓகே இது வரைக்கும் எந்த வேர்ல்டு சினிமாலலாம் அதை கூகுள் பண்ணி வாய்மொழி பேசாமல் எழுத ஆரம்பிக்கும் போது நான் தேடி பார்த்தேன், இந்த மாதிரி வேறு எங்கேயாவது வந்திருக்குதா, உண்மை நமக்கே தெரியாமல் வேறு எங்கேயாவது நம்ம பார்க்காதது ஏதாவது வந்திருக்குதா. ஸோ அது எங்கேயுமே இல்லைன்னொன்னே எனக்கு இது இன்னும் எக்ஸைட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா, ஒரு 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 வைரஸ் வந்தால் குரல் போயிருதுங்கிற ஐடியா வேறு ஏதாவது வேர்ல்டு சினிமாவில் வந்திருக்கான்னு நான் தேடி பார்த்தேன். எங்கேயுமே இல்லை. நமக்கு அந்த ஐடியா தோணி இருக்குன்னா அது எனக்கு இன்னும் எக்ஸைட்மெண்ட். ஸோ அது வர்றது தான். அது வந்து இன்ஃபேக்ட் நான் புதுசாக பண்ணணும்னு நினச்சி வர்றதோட ஒரு ரெலவெண்ட்டான ஒரு ஐடியா, இட் ஃபால்ஸ் இன் டு தட் ஒரு ஃப்ரெஷ் ஜோன் அப்படிங்கிறது வந்து இட் வில் சம்டைம்ஸ் ஹேப்பன். சம்டைம்ஸ் அது நிறைய பார்த்ததா இருக்கும், நம்மளோட ஒரு வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுக்கறதா இருக்கும். ஸோ அது ட்ரெண்ட் செட் பண்ணணும், உண்மை ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து வாட் யூ வாண்ட் டு வாட்ச் ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து தான் ஐ திங்க் இட் ஸ்டார்ட்ஸ். ஐ திங்க் இந்த வைரல் டைரக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு டேக் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் பீட் காதல் சொதப்போது எப்படி, ஒரு வாய்மூடி பேசவும், அண்ட் மாரி அண்ட் ரவுடி பேபி, ஐ மீன் மாரி 2, இது எல்லாமே இந்த வைரலுங்கிற ஒரு கண்டென்ட்டுக்குள்ளவே உங்களை ஃபிட் பண்ண முடியும். பிகாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரீச் கிடைச்சிது. ஸோ இது எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? அதான் அது வந்து கண்டிப்பாக எதிர்பார்த்து பண்ணுறது இல்லை. இன்ஃபேக்ட் காதல் சொதப்போது வந்த டைமில் அந்த வைரலுங்கிற இதுவே இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் அந்த டைமில் நம்ம யூடியூப்பில் போட்டால் எத்தனை பேர் பார்ப்பாங்கங்கிறதுலாம் தெரியாது. அப்புறம் அதுக்கப்புறம் அது வந்து நிறைய பரவலாக இருந்துச்சு. அண்ட் மாரி 1 and 2 நடந்தது வந்து அதில் இன்னொரு பெரிய ஒரு வைரல் பர்சன் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிற அந்த 2. ஸோ அவர் பண்ணுற நிறைய விஷயமும் வைரல் ஆகுதுன்னு. ஸோ அந்த காம்பினேஷனுங்கிறது அது வேறு. பட் அது நான் அவர்கிட்டையுமே நான் பேசும்போது அதுதான், தனுஷ் சார்கிட்ட வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவரோட இருக்கிறதுலே 2 பெரிய வைரல் சாங்ஸில் அவர் சம்மந்தப்பட்டிருக்கு. பட் அவருமே அதான் சொல்லுவார், இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து பண்ணுறதில்ல, அவர் பிளான் பண்ணி பண்ணுறதில்ல.
அது நடக்கும். நம்ம வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணணும் அதை. ஆப்வியஸ்லி நாங்கள் ரவுடி பேபிலாம் பண்ணும்போது எவ்ரிபடி வாஸ் இன்வால்வ். we were very much enjoying it when we were doing it. ஸோ அது வைரலாகவும் வேற நிறைய பாட்டும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்போம். பட் அது ஆயிரம் பட் இது வந்து இட் இஸ் ஐ திங்க் ஃபைனலி கம்ப்ளீட்டட் பை த பீப்புள். அவங்க தான் கடைசியில் அதை ஃபேண்டாஸ்டிக். ஸோ கமிங் டு த கோர் பார்ட் என்னன்னா வந்து இப்போ வைரல் பற்றிலாம் பேசியாச்சு. இப்போ இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேருக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய கிரேஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஹவு டு ரைட் ஒன் குட்டி ஸ்டோரி அவங்களுக்கு நீங்கள் அதை சொல்கிறது ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஃபீச்சர் ஃபிலிம்ஸுக்கும் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட், ஸ்ட்ரக்சரே டிஃப்ரெண்ட்டு. ஸோ அகைன் அதுக்குன்னு ஒரு ரூல் புக்னு இல்லை, பட் ஜென்ரலி ஒரு ரூல் ஆஃப் தம்னா நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே வேற மாதிரி ஐடியாவை நீங்கள் பிக் பண்ணணும். ரொம்ப ஒரு பெரிய ஐடியாவை எடுத்துட்டு அதை நான் ஷார்ட் ஃபிலிமாக எழுதணும்னு ட்ரை பண்ணும்போது அது வந்து கஷ்டமாயிரும். அண்ட் அதுக்கு வேண்டிய யூஸ்வலி ஒரு சிம்பிளர் ஐடியாஸ், யூஸ்வலி அந்த சிம்பிள் ஐடியாவை எடுத்துக்கிட்டு அந்த 10 நிமிஷத்தில் அதை கம்ப்ளீட்டாக அதை என்ன அதுலேருந்து வந்து மேக் பண்ண முடியுமோ அதை பண்ணுறப்போ if you look at all the best short films around the world, அந்த மாதிரி ரொம்ப ஒரு சின்ன ஐடியாவாக இருக்கும். அது ஒரு நிமிஷத்தான ஐடியாவாக இருக்கும். அது 10 நிமிஷத்தில் வச்சுருப்பாங்க. அது அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே அடங்குற ஒரு ஐடியாவாக இருக்கும். அதை பிக் பண்ணி பண்ணுறது தான் இது. அண்ட் எல்லா ரைட்டிங்குமே த பெஸ்ட் திங் இஸ் டு டூ ரீரைட்ஸ். என்னோட காதல் சபதப்படி ஷார்ட் ஃபிலிமுமே வந்து ஒரு இன்ஃபேக்ட் ஒரு 2-3 ரீரைட் பண்ணி பண்ணுறது தான். So I think that would be the basic rule of thumb, is to pick an idea which is suitable for a short film. Do your rewrites and எல்லா ஐடியாவுமே அந்த பேசிக்ஸை வந்து யூஸ்வலாக வச்சுக்கிறது நல்லது. அந்த 3 act ஸ்ட்ரக்சரோ அது என்னவோ அதை உடைக்கிறது தான் நம்ம கிரியேட்டிவிட்டி. பட் எங்கேயாவது நம்ம தொலைஞ்சு போகும்போது திருப்பி ஒரு லைட் ஹவுஸ்க்கு திருப்பி வரா மாதிரி அந்த பேசிக்ஸை வந்து ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் பீப்புள் டு பி ஸ்ட்ராங் ஆன் யுவர் பேசிக்ஸ் so that you can break it then. Okay. So இப்போ ஸ்டோரி ரைட்டிங் பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுடைய ரைட்டர்ஸ் பிளாக் எப்படி கடந்து வரீங்க நீங்கள்? பிகாஸ் ஆல் ஆஃப் தெம் ஈவன் கிரேட்டஸ்ட் ரைட்டர்ஸ் வில் ஹேவ் திஸ். பட் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக ஸ்க்ரீனில் நீங்கள் எழுதும்போது அந்த ரைட்டர்ஸ் பிளாக் எப்படி கடந்து வரீங்க? அதாவது ஐ திங்க் ஐ ஆன்சர்ட் தட் கொஸ்டின் ஜஸ்ட் நோ when I spoke about the basics. ஏன்னா இப்போ கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு வைல்டான ஒரு திங். யூ கான்ட் ஈவன் பாயிண்ட் அ ஃபிங்கர் அட் அது எங்கேருந்து வருது, ஒரு ஐடியா எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆக்சுவல் பதிலே சொல்ல முடியாது. ஒரு ஒரிஜினல் ஐடியா எங்கேருந்து வருது அப்படின்னா அது ஒரு மைட் பி இன்ஃப்ளூயன்ஸ் பை a lot of things. நம்ம பார்த்த விஷயம், நமக்கு நடந்த விஷயம் அப்படி இருக்கும். ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு அன்கன்ட்ரோலபிள் ஒரு வைல்டான ஒரு விஷயம். பட் தட் இஸ் வாட் இஸ் பிரிங்கிங் தட் எட்ஜ் டு யுவர் திஸ் திங். பட் அந்த பேசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அது இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கிறது வந்து என்ன சொல்ல, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாம் நாவல் ரைட்டிங் எல்லாமே வந்து இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அண்ட் டெக்னிக். ஸோ அந்த ஒரு டெக்னிக், அந்த ரூல்ஸ், அந்த பேசிக்ஸ் அப்படிங்கிறது அது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது அந்த சைடில் இருக்கிற அந்த ஹெல்பிங் வீல் மாதிரி தான் அது. பட் சில வேணுங்கிறப்போ கட்டிடலாம், வேணுங்கிறப்ப மேபி போட்டுக்கணும் அது. ஸோ இந்த ரைட்டர்ஸ் பிளாக் வரும்போது நம்ம திருப்பி அந்த we will go back to the drawing board, we will go back to the basics and see எங்கே வந்து இந்த ரைட்டர்ஸ் பிளாக் வந்திருக்கு, நம்ம எந்த ஆக்ட் பண்ணும்போது வந்திருக்கு. சில சமயம் அது ஒரு ஓப்பன் அப் பண்ணும், சில சமயம் விட்டுறணும்னா அதை அப்படியே போட்டுட்டு வேறு ஏதாவது வேலையை பார்ப்போம். நிறைய தடவை அது நடந்திருக்கு. when you are like sitting for days together and try to crack something, அதை விட்டுட்டு வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஐடியா வரும். அது சம்மந்தமே இல்லாத ஒரு மீனியல் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாத வேற ஏதோ ஒரு சிம்பிள் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதோ, ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதோ, இல்லை ரொம்ப நீங்கள் காமாக இருக்கும் போதோ தானா அதுக்கான பதில் கிடைக்கும். இது எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. அகெயின் தட் இஸ் ஆல்சோ inexplainable, பட் யூ ஜஸ்ட் ஹாவ் டு பி இன் தட் பிளேஸ் வேர் யூ ஆர் ரெடி டு ரிசீவ் தட் ஐடியா. That is the closest possible solution that you can give for it. இப்போ நிறைய இப்போ ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேல வந்து நிறைய நான் லீனியர் படங்கள் நிறைய வர்றதுனால வந்து தி யங்கர் ஜென்ரேஷன் they want to do it நான் லீனியர் கம்ப்ளீட்லி. ரைட்டிங்கே நான் லீனியர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பட் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுவும் அதில் வந்து பண்ணணும், எது ரைட்டு தப்புங்கிறதுக்கு அது சொல்கிறது இல்லை. இட்ஸ் ஒன் ஆஃப் த வேஸ் டு டூ இட். பட் நீங்கள் சொல்கிறது புரியுது. மேபி
திடீர்னு அந்த பல்ப் ஃபிக்ஷனோ ஃபைட்டில் பார்த்துட்டு இன்றைக்கே நான் ஆன்லைனில் ஸ்கிரிப்டே எழுதுவேன், உடனே எழுதிடுவோம். உடனே ஒரு பல்ப் ஃபிக்ஷன் எழுதணுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் எல்லாருக்குமே. எங்களுக்கு நானும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது அதுதான் இருந்துச்சு, இன்றைக்கி நைட்டே ஒரு பல்ப் ஃபிக்ஷன் எழுதிடலாம் அப்படின்ட்டு உட்காந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி டைப் படிக்க ஆரம்பிச்சிடுவோம். பட் அதுதான் அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் லீனியர் எழுதுன நிறையா ரைட்டர்ஸ் கிட்ட அவங்களோட இன்டர்வியூஸ் படித்ததோ அவங்களோட புக்ஸ் எல்லாம் படித்தவங்க கூட அந்த நான் லீனியருக்குள்ளேயும் ஒரு நார்மல் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரோ இல்லை ஒரு லீனியர் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அது ஸோ அது அகைன் இந்த மாதிரி தான் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். இந்த கதை வந்து நான் லீனியர் நரேஷனை வந்து கேட்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் யோசிக்கணும். நான் ஒரு நான் லீனியர் கதை எழுதுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கதையை யோசிச்சா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் ஆகாது, சில சமயம் கிளிக் ஆகலாம். பட் யூஸ்வலி ஒரு ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு இது எப்படி ஸ்க்ரீனில் வரணும்னு அது கேட்குது அப்படின்ட்டு இட் ஷுட் டிக்டேட் இட், அண்ட் தட் இஸ் ஹவு தட் அப்படி போய் நான் லீனியர் கதை எழுதுறது தான் ஐ திங்க் வுட் பி த ரைட். அண்ட் ஒரு ஒரு சர்க்கிள்னு சொல்லலாம். நீங்கள் யூடியூப்பில் ஆரம்பிச்சிங்க, ஃபீச்சர் ஃபிலிம் சில்வர் ஸ்க்ரீன் போனீங்க, அண்ட் அகெயின் தென் யூ கேம் பேக் டு ஓடிடி அகெயின் டு ஸ்மால் ஸ்க்ரீன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் அங்கே ஓடிடிக்கு போகிறதுக்கான அந்த ப்ராசஸ் அதை பற்றி ஒரு சின்ன அந்த 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 கால் ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் கால் சீரீஸ் பண்ணும்போது வந்து இட் வாஸ் ஏர்லியர். அந்த டைமில் இன்ஃபேக்ட் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் ஹேட் நாட் கம் ஹியர். ஸோ அது வந்து ஒரு இன்னொரு 1-2 வருஷத்தில் இது நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு யூகத்தில் அந்த இன்ட்ரெஸ்டில் தான் அது எடுத்து பண்ணோம். அதனால தான் அந்த டைம்லேயே தட் இஸ் பிட்வீன் மாரி 1 and மாரி 2. இவர் ப்ரிப்பேரிங் ஃபார் மாரி 2. அந்த டேட்ஸ் இன்னொரு 1 இயர் கழிச்சு தான் வரப்போகுதுங்கிறதுனால இந்த டைமில் தேர் வாஸ் ஒன் ஷார்ட் ஸ்பேன் அண்ட் அந்த டைமில் பிளான் பண்ணி பண்ணது அது. தட் வாஸ் ஆல்சோ ஃபார் மீ ஆல்சோ லைக் கோயிங் பேக் டு, ஏன்னா அது ரொம்ப காம்பேக்டாக தான் பண்ணோம். பிகாஸ் இட் வாஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்பேஸ். ஃபீச்சர் ஃபிலிமில் பண்ண முடியாத சில அதை பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது. பட் வி ஹேட் டு டூ இட் கொஞ்சம் காம்பேக்டாக. ஸோ என்னோட ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் டேஸ்க்கு போகிற ஒரு எல்லாருமே வந்து சேர்ந்து எல்லா வேலையும் எழுத்து போட்டு பண்ணுற அந்த ஒரு மோடும் இருந்துச்சு. பட் அகெயின் தட் இஸ் ஆல்சோ ஐ குட் சி தட் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ஒரு 1-2 வருஷத்தில் நடக்க போகுது. நம்ம முதல்ல பண்ணதாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் பண்ணது தான் அது. தட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். அண்ட் நவ் அப்போலேருந்து இட்ஸ் பின் I've been developing other series content, trying to pick up and produce series content. So at the time and it now everybody knows that it's the future and already present it's the future கூட இல்ல. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்க பண்ற எல்லாமே ட்ரெண்ட் செட்டிங்கா இருக்குது. அது ஒரு யூகம் தான். பட் வந்து அது நிறைய தடவை நோட்டீஸ் தான் ஆகாம போறதுக்கும் உண்டு. இப்போ நானா ஃபர்ஸ்ட் டைரக்டர் டு டூ வெப் சீரிஸ்னு பாதி பேருக்கு தெரியாது ஆக்சுவலி. பட் அதை எதிர்பார்த்து பண்றது இல்லை. பட் அதனால தான் அதை நான் அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் அந்த ஓடிடிக்கு ரைட்டிங் பேட்டர்ன் ஏதாவது இருக்கா? அதுவும் அகைன் இப்போ ஷார்ட் ஃபிலிம் ஃபீச்சர் ஃபிலிமுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபீச்சர் ஃபிலிம் எழுதுறதுக்கும் ஒரு சீரீஸ் எழுதுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அகைன். ஏன்னா அது அகைன் ஒரு எபிசோடு முடிகிறதுப்போ என்ன நடக்குது, ஒரு எபிசோடுக்குள்ளே என்னென்ன நடக்கணும், ஒரு ஓவரால் சீசன் ஆர்க்கு எப்படி எழுதணும். ஸோ அதை வந்து தொடர்ந்து ஒரு எபிசோடோட பார்க்கறத நிறுத்தாமல் அது தொடர்ந்து 10வது எபிசோட் வரைக்கும் பார்க்கணும் ஜனங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கணும், இந்த சீசன் ஃபுல்லாக ஒருத்தரோட அட்டென்ஷனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்ட்டு அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது ரெண்டுத்தோட அது சம்மந்தமே இல்லாத வேற மாதிரியான ஒரு ரைட்டிங் ப்ராசஸ். அது இன்ஃபேக்ட் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் ரொம்ப நாள் ஃபீச்சர் ஃபிலிம் எழுதின ரைட்டர்ஸ் கூட தே வில் ஹேவ் டு அடாப்ட் அ சர்டன் வே டு ரைட் அ சீரீஸ். ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரே வேற மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த ரைட்டிங் ப்ராசஸும் டிஃப்ரெண்ட். நான் ஆஸ் ஐம் சஃபரிங் அதை எழுதும் போதும் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு அதை பண்ணுறப்போ. அதுக்கப்புறம் பட் இப்போது அந்த சீரீஸ் ரைட்டிங்கோட ஃபார்மேட்டும் ஒரு மாதிரி புரிஞ்சிருச்சு இப்படி வரணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாரி ஃப்ரான்ச்சைஸ் அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ மாரி 1க்கும் மாரி 2க்கும் ஆஸ் யூ செட் தெர் இஸ் அ ஃபேர்லி ஒரு இயர் லாங் ஸ்பேஸ் இருந்துச்சு, கேப் இருந்துச்சு. ஸோ முன்னாடியே டிசைட் பண்ணிட்டீங்களா மாரி 2 நான் பண்ண போகிறேன் அப்படின்னு? இல்லை, எப்பயுமே அது ஒரு படம் பண்ணும்போது சீக்வல் பண்ணுவோம்னு டிசைட் பண்ணவே மாட்டோம். அது பண்ணதுக்கப்புறம் நானும் சாரும் தனுஷ் சாரும் வந்து இது 2 பண்ணுறதுக்கான ஒரு களம் ஒரு ஐடியா திருப்தியாக நமக்கு இருந்துச்சுன்னா பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சோம். அண்ட் நடுவில் அதை விட்டுட்டோம். இன்ஃபேக்ட் நான் அந்த வெப் சீரிஸ் வந்து அவர் தான் இன்ஃபேக்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணார்.
and then I took over later because he got busy with other things. ஸோ அதெல்லாம் வேறு வேறு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஜென்ரலாக வி கீப் டிஸ்கஸிங் ஸ்கிரிப்ட்ஸ், ஐ கீப் பிச்சிங் ஐடியாஸ் டு ஹிம் அண்ட் ஆல் தட். அப்போது எதேர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி 2க்கான ஐடியா வந்தது. அந்த பையன் கேரக்டரு, அந்த ஒரு மாதிரி லவ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து 2 பேருக்கும் எக்ஸைட்டிங்காக தோணுனதுக்கப்புறம் தான் வி டிசைடட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ யூஸ்வலி மோஸ்ட்லி அப்படி தான் சீக்வல்ஸ் வந்து இப்போ பண்ணும் போதே அடுத்த இதை வந்து மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. அது நடக்கிறப்போ எக்ஸைட் ஆகிறப்போ பண்ணுறது. ஓகே ஓகே. ஸோ த மோஸ்ட் சென்சேஷனல் சாங்னு சொல்லலாம் ரவுடி பேபி சொல்லலாம். ஸோ ரவுடி பேபியோடைய மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஐ மீன் அதில் 2 திங்ஸ். ஒன்று அந்த பாட்டு அந்த பாட்டு ஆப்வியஸ்லி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. கேட்கும் போதே எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பிரபுதேவா மாஸ்டரோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் அவர் எவ்வளோ வந்து வாட் ஐ லேர்ன்ட் தட் டேஸ் அவர் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பண்ணிட்டார். இத்தனை வருஷமாக அவர் பண்ணாத விஷயமே இல்லை, தொடாத கொரியோகிராஃபியில் தொடாத உச்சமே இல்லை. பட் ஸ்டில் அந்த 3 நாள் வந்து ஹி வாஸ் லுக்கிங் அட் ஈச் அண்ட் எவரி டீட்டெயில். அவ்வளோ ஃபஸ்ட்டு பாட்டு பண்ணுற மாதிரி அவர் அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக பண்ணார். அது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் அதான் நாங்கள் அந்த பாட்டை கேட்ட உடனே வி டிசைடட் தட் இது வந்து இன்ஃபேக்ட் நான் பிரபுதேவா மாஸ்டர் தான் இதை பண்ணணும் கொரியோகிராஃபிக்கு. அண்ட் இந்த மாதிரி நமக்கு அது நல்லா விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் அந்த பாட்டை கேட்டோடனே நான் டிசைட் பண்ணி அதுக்கு மெனக்கெட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ஆப்வியஸ்லி மெனக்கெட்டு பண்ணோம். பட் நாங்கள் பண்ணும் போதே அதுக்கப்புறம் பின்னாடி அது இவ்வளோ ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் வேறு. அது பண்ணும் போதே வி வர் வெரி ஹாப்பி வைல் வி ஷார்ட் இட் அண்ட் saw it together. அங்கேயே வி வர் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு.